ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். அதாவது ஒரு சன்னியாசி இருக்கார். அவர் வந்து வாழ்க்கையில் எல்லா சுகத்தையுமே துறந்தவர். அவர் வந்து நிறைய வேதங்கள் இதெல்லாம் படித்து நல்ல பெரிய வித்வானாகவும் இருப்பார். நிறைய உபதேசங்கள் பண்ணுவார். அவரோடையே வந்து சிஷ்யர்கள் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிஷ்யன் வந்து எப்போவுமே அவரோடையே இருப்பான். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு ஆற்றை கடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சன்னியாசி வந்து காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றி அந்த பெண்ணை வந்து தூக்கின்னு வந்து வெளியில் வச்சு உயிரை காப்பாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கூட இருக்கிற சிஷ்யனுக்கு மனசுக்குள்ளே, இவர் வந்து ஒரு சன்னியாசி, இவர் எப்படி வந்து ஒரு லேடியை தொடலாம், அதுவும் வந்து காப்பாற்றிட்டு அவர் பாட்டு அசால்ட்டாக போகிறாரு. அதையே யோசிச்சுட்டே இருக்கான். இதை வந்து நம்ம கேட்கணும் அவர்கிட்ட, எப்படி வந்து அவர் அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை கேட்கணும்னா அவன் மனசுக்குள்ளே அதுவே ஓடின்னு இருக்கு. அவனுக்கு வேறு எந்த வேலையுமே ஓடல. அவர்கிட்ட கேட்டு இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க போயிட்டு ஓய்வெடுக்க போகும்போது, குருவே எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னோடனே, இந்த மாதிரி நீங்கள் அந்த லேடியை காப்பாற்றினீங்களே, நீங்கள் வந்து லேடிஸ் எல்லாம் தொடமாட்டீங்களே, அது எப்படி நீங்கள் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்குறான். உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த காப்பாற்றினதோடு நான் அந்த விஷயத்தை அங்கேயே விட்டுட்டேன், ஆனால் அதை இவ்வளோ நேரமாக நீ சுமந்துட்டு வரியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் வேண்டாத பல விஷயங்களை போட்டு மனசில் வந்து உழப்பிட்டு நம்ம பாட்டு அதை வந்து நம்மளோடையே எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். அந்தந்த விஷயத்தை அந்தந்த இடத்தோட விடாமல் அந்த மாதிரி நம்ம மனசில் நிறைய விஷயங்களை போட்டு வச்சுட்டே இருக்கிறதுனால அந்த ரொம்ப மன உளைச்சல் அதிகமாகும். அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் கெடுதல். அதனால் இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் அதை உடனே அந்த நிமிடத்தோடு மறந்துட்டு அடுத்த வேலையை ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண பாருங்கள். பாய்.